என் கழுத்துல ஒரு பொண்ணு கத்திய வச்சான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்னம்மா சொல்ற? உன் மேல பகையா இருக்கிறவங்கன்னு உலகத்திலேயே யாருமே இல்லையேம்மா. நானும் அப்படிதானே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் பகையா இருக்கிறது மட்டும் இல்ல, என்னை கொலை பண்றதுக்கு கூட ஆள் இருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உதவி செய்யற இடத்துல இருக்கிறது நன்மையை மட்டும் இல்ல, பகையையும் சேர்த்து கொடுக்குது. பொன்னி, என்னதான் நடந்துச்சு? கொஞ்சம் தெளிவா தான் சொல்ல. அண்ணா, இன்னைக்கு நான் ட்ரஸ்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு உள்ள வந்து கத்தி எடுத்து என் கழுத்துல அப்படியே வச்சுட்டா. என்னம்மா சொல்ற? உன் கழுத்துல கத்தி வச்சுட்டாளா? ஏன் பொன்னி? அது அவ ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கா போல இருக்கு. அவங்க அம்மாக்கு ரொம்ப முடியலன்னு உதவி கேட்டு வந்திருக்கா. செக்யூரிட்டி அவளை உள்ளேயே விடலையாம். அந்த உதவி கிடைக்காம அவங்க அம்மா இறந்துட்டாங்களா. அதனால என்ன கொல்லவே வந்துட்டான்னு. ட்ரஸ்ட்ல உட்கார்ந்து எத்தனை பேர் உயிரை காப்பாத்தி இருக்க, அந்த விஷயம் கூட அந்த பொண்ணுக்கு தெரியல. தனக்கு ஒரு விஷயம் நடக்கலங்கிறதுக்காக கொல்ற அளவுக்கு வரலாமா? அதான் எனக்கும் அதிர்ச்சியா இருக்கு. இப்போ என்னமா பண்ண போற? கண்டிப்பா அவர்கிட்ட இத பத்தி சொல்லிதான் ஆகணும். அவர்கிட்ட மட்டும் இல்ல, சூர்யா, சந்துரு எல்லார்கிட்டயும் கேட்டு என்ன செய்யலான்னு ஒரு முடிவு எடுக்கணும். பொன்னி, இதை வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். இப்போதைக்கு உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும். சமயம் வரும்போது சொல்லிக்கலாம், சரியா? அவர்கிட்ட சொல்லாம இருந்தா தப்பாயிடாது? பொன்னி, இப்பவே நம்ம வீட்டுல எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. அந்த ட்ரஸ்டுக்கு போறது மட்டும்தான் இப்போதைக்கு உனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். ராஜாராமுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அந்த ட்ரஸ்ட் பக்கமே போக வேண்டாம்னு சொல்லிடுவான். ஏன்னா அவன் அவ்வளோ பாசம் வச்சிருக்கான் உன் மேல. உனக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவன் தாங்க மாட்டான். அதனால அறக்கட்டளையில உன் கையால் நடக்கிற 4 நல்ல விஷயம் நடக்காமையே போயிடும். அந்த பிரச்சனையை அப்புறமா நாம கண்டிப்பா பார்த்துக்கலாம். அடுத்த வாட்டி போகும்போது கூடவே சூர்யாவை கூட்டிக்கிட்டு போ. இல்லைன்னா நான் சும்மா தானே இருக்கேன், நானே வரேன். எந்த ஆபத்தும் வராம நாம பார்த்துக்கலாம். நீங்க சொல்றதும் சரிதானே. அவருக்கு இதெல்லாம் கேட்டா தாங்கிக்கவே முடியாது. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டாருன்னா அவர் ரொம்ப மனசு நொந்து போயிடுவாரு. இதெல்லாம் கேட்டாருன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. எனக்கே ஒரு நிமிஷம் நில குலைஞ்சு போயிடுச்சு. எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா அந்த பொண்ணு கத்திய வச்ச உடனே. நல்ல வேளை வள்ளி அங்க வந்து தைரியமா அந்த பொண்ணு கூட சண்டை போட்டு அவளை பிடிச்சதுனாலதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆச்சு. வள்ளியா? யாருமா அந்த வள்ளி? அண்ணே, அதான் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே. இதுக்கு முன்னாடி கோவில்ல என் தாலி ஒருத்தன் பறிச்சுட்டு ஓடும்போது ஒரு பொண்ணு வந்து காப்பாத்தினால, அவளோட அம்மா. ஆமா. அன்னைக்கு அதுக்கப்புறம் தான் நான் உங்களை பார்த்தேன். அவங்கள பத்தி நீ சொல்லும்போது நல்லவங்களா தான் தெரியுது. எதுக்கும் நான் வரும்போது ஒரு தடவை அறிமுகப்படுத்தி வையே, நானும் பார்த்துக்கிறேன். கண்டிப்பா அண்ணே, கண்டிப்பா உங்களுக்கு அவங்கள பிடிக்கும். சரிம்மா, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. என்ன ராஜாராம் சிரிச்சுக்கிட்டே வர? இல்லக்கா, கண் கெட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க. சில பேருக்கெல்லாம் லேட்டா தான் நல்ல புத்தியா வரும்னு நினைக்கிறேன். யாருக்குப்பா நல்ல புத்தி வந்திருக்கு? வேற யாருக்கு? உங்க மூத்த மருமகன் சூர்யாவுக்கு தான். என் கம்பெனில எனக்கு அப்புறம் என் சீட்ல அவன் தான் உட்காரணும்னு ஆசைப்பட்டேன். பல தடவை அவன்கிட்ட கெஞ்சியும் கேட்டிருக்கேன். அப்பெல்லாம் நான் பார்த்தா சாஃப்ட்வேர் கம்பெனில தான் வேலை பார்ப்பேன், உங்க கம்பெனில வேலை பார்க்க மாட்டேன்னு திமிரா பேசினான். இப்ப வேலையெல்லாம் போய் அவன் ஃப்ரெண்டு கம்பெனில போய் வேலை கேட்டிருக்கான்.
அப்படியா? ஃப்ரெண்டோட ஆபீஸ்லயா போய் வேலை கேட்டிருக்கான்? அவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சொந்தமா நமக்குன்னு ஒரு மில் இருக்கும்போது இன்னொரு கம்பெனில எதுக்கு போய் அவன் வேலை கேட்கறான்? அதுவும் கிளர்க்கு வேலை தான் இருக்கு. அதுக்கு 15,000 ரூபா தான் சம்பளம் தர முடியும்னு சொல்லியிருக்கான். எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல கூட இவன் கேட்டிருக்கான். இங்க பாரு ராஜாராம், நீ அங்கெல்லாம் அவனை போக விடாத. உன் பேரு தான் கெடும். 4 பேரு உன்னதான் தப்பா பேசுவாங்க. பேசாம அவனை உன்னோட கம்பெனிக்கே வர சொல்லுப்பா. இல்லக்கா, அந்த வேலையை அவன் பார்க்கணும். இன்னொருத்தர் கீழே வேலை பார்த்தாதான் இன்னொருத்தர் கீழே வேலை பார்க்கறது எவ்வளோ கஷ்டம்னு அவனுக்கு தெரியும். அப்போதான் டிசிப்ளின் வரும். அக்கா, ஈஸியாக கிடைக்கிற எது மேலேயும் யாருக்குமே மரியாதை இருக்காதுக்கா. சொல்லுங்க நல்லா தம்பி. அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்களா ஐயா? அவங்களுக்கே ஃபோனை போட்டு கேட்க வேண்டியது தானே? இல்லையா, உங்ககிட்ட பேசணும் தான் கால் பண்ணேன். அம்மா ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் இனி அடிக்கடி வர வேண்டாங்க ஐயா. அப்படியே வரணும்னாலும் நீங்கள் யாராவது கூட வாங்க ஐயா. ஏதாவது செக்கில் கையெழுத்து போடணும்னா நானே செக் எடுத்துட்டு வீட்டுக்கு வரேங்க ஐயா. ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் தாங்க ஐயா எனக்கே இது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. என்ன சம்பவம்? ஐயா, உங்களுக்கு விஷயம் தெரியாதுங்களா ஐயா? அம்மா உங்ககிட்ட எதுவும் சொல்லலீங்களா? சொல்லலப்பா, என்ன விஷயம்? இதுதாங்க ஐயா நடந்துச்சு. என்ன ராஜாராம், என்னாச்சு? ஏக்கா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? எனக்கு எதுவும் தெரியாது. ட்ரஸ்ட்ல யாரோ பொண்ணிய கத்தியால குத்த பார்த்திருக்காங்க. உங்களுக்கு இது ஃபோன் பண்ணி சொன்னாளா? என்னப்பா சொல்ற? எனக்கு தெரியாதே. அவ எதுவும் எனக்கு ஃபோன் பண்ணலையே. திடுதிப்புன்னு யாரோ வந்து ட்ரஸ்ட்டுக்குள்ள நுழைஞ்சு அவளை கத்தியால குத்த பார்த்திருக்காங்க. அப்போ வள்ளின்றவங்க தான் வந்து அவளை காப்பாத்திருக்காங்க. என்னப்பா, அவ ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. என்னக்கா இது? ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா என்ன இருக்கிறது? அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியுமாக்கா? ஏன் ஒரு ஃபோன் பண்ணி கூட விஷயத்த சொல்லவே இல்லை? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, அவளுக்கு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு தோணல பாத்தியா? அவ்வளவு நெஞ்செழுத்தம் மனசுல. இல்லக்கா, அவ நிதானமா சொல்லலாம் நினைச்சிருந்திருப்பா. ஒருவேளை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நேர்ல சொல்லலாம் நினைச்சிருக்கலாம். இல்ல ராஜாராம், அவ முன்ன மாதிரி இல்ல. அவ சொல்லுவானே எனக்கு தோணல. எப்ப சூர்யா கல்யாண விஷயத்துல முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சாலோ அப்பவே எனக்கு அவ மேல நம்பிக்கை விட்டு போச்சு. அவ இப்போ வேற ஒரு பொண்ணு. இனிமே எல்லாத்தையும் அவளே பாத்துக்குவா. ரொம்ப திமிராயிடுச்சு. நீ வேணாலும் பாரு, அவ இத பத்தி நம்ம கிட்ட வாயே திறக்க மாட்டா. இல்லக்கா, அவ என்ன பார்த்ததும் கண்டிப்பா விஷயத்த சொல்லுவா. மா மா அம்மா இன்னும் வரலப்பா. வரலையா? என்னடா? மா, ஒரு ஹாப்பி நியூஸ்மா. என்னடா? எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா. வேலை கிடைச்சிருச்சா? ஆ. எந்த கம்பெனில? ஃப்ரெண்டோட கம்பெனி தாமா. ராஜேஷ்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஆ, டிஜிட்டல் டெக்ஸ்டைல் கம்பெனி வச்சிருக்காமா. நம்ம கம்பெனிக்கு கூட அவன் தாம்மா டிசைன் பண்றான். அவனோட கம்பெனில தாம்மா எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கான். ம். ஃபர்ஸ்ட் எனக்கு வேலை போட்டு கொடுறா, எனக்கு இப்போ வேலை இல்லாம இருக்கிறது கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். அவன் கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்டா கேட்டேம்மா. சரின்னு அவனும் ஒரு வேலையை போட்டு கொடுத்துட்டான். ஓ, அந்த வேலைக்கு அவ்வளவு படிப்பு தேவைப்படுமா? இல்லம்மா, நான் படிச்ச படிப்புக்கு எங்கம்மா வேலை கிடைக்கும்? நான் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க. அதுக்காக வேலை பார்க்காம இருக்க முடியுமாம்மா? அதுவும் இல்லாம ஒய்ஃபை வேற கூட வச்சுக்கிட்டு ஒரு சின்ன தேவைன்னா கூட உன்கிட்ட எத்தனை நாளுமா நான் காசு வாங்கிட்டு இருக்க முடியும்? அதான் சம்பளம் கம்மினாலும் பரவாயில்லன்னு வேலைக்கு சேர்ந்துட்டேம்மா. ம். இது வெறும் கிளர்க் வேலைதாம்மா. நான் பார்த்துட்டு இருந்த வேலையில இருந்து தகுதியான வேலையான்னு பார்த்தா ரொம்ப பாதாளத்துல இருக்க வேலைதாம்மா. ஆனாலும் வேற என்னமா செய்ய, இப்போதைக்கு இந்த வேலைதாம்மா கிடைச்சது. சரி பார்க்கலான்னு சேர்ந்துட்டேம்மா. சரி விடுடா, கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வேற ஒரு நல்ல வேலை உனக்கு கிடைக்கும். அது வரைக்கும் இந்த வேலையை பாரு. ஆ,
இந்தாம்மா ஸ்வீட் எடுத்துக்கோ. அப்பாக்கு கூட. ஆ அப்பா, ராஜேஷோட ஆஃபீஸில் தான்ப்பா சேர்ந்துருக்கேன், எடுத்துக்கோங்க. அக்கா, இந்த வேலையாவது கவனமா பார்க்க சொல்லுங்க அவன்கிட்ட. நிச்சயமா கவனமா பார்த்துப்பேப்பா. அத்தை எடுத்துக்கோங்க. ம். மாமா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாமா. மா, ஐஷுக்கு கொடு. கங்க்ராட்ஸ் டேய், அண்ணா. நம்ம வீட்டுக்கு எதுக்குடா ஸ்வீட் எல்லாம்? தேவையில்லாத செலவு தானே. சரிம்மா விடு. இதெல்லாம் சரியா தான் பேசுற. நீ செய்யறதெல்லாம் சரியா தான் இருக்கா? என்ன திடீர்னு நான் என்ன செஞ்சேன்? வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் முட்டாள் மாதிரி பாக்குறல்ல நீ. என்னாச்சு? ஏன் இவ்ளோ கோவமா பேசுறீங்க? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய கலெக்டர்னா, பெரிய டிஜிபினா, எல்லாத்தையும் நீயே சமாளிச்சிருவியா? யாரையும் மதிக்காம போயிட்டே இருக்க. ஐயோ, நான் என்ன பண்ண? யாரையும் மதிக்காம? புருஷனா உனக்கு இலக்கரமா போச்சுல்ல, கேவலமானவன் ஆயிட்டல்ல. என்னங்க இது? என்னென்னமோ பேசுறீங்க. நான் அப்படி என்னைக்குமே நினைச்சது இல்லையே. நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்னங்க, என் வாழ்க்கையில எல்லாமே நீங்க தானேங்க. பொய் சொல்லாத. யாரோட தயவும் உனக்கு தேவையில்லாம போச்சு. எல்லாத்தையும் சமாளிக்கிற தைரியம் உனக்கு வந்துருச்சு. அதனால கூடவே திமிரும் வந்துருச்சு. என்னங்க, என்னைக்குமே நான் என்னை பத்தி அப்படி நினைச்சது இல்ல. என்ன விஷயம்னு முதல்ல சொல்லிட்டு பேசுங்க. ராஜா இவ்வளவு தூரம் கோவப்பட்டு பேசுறான்னா அதுல ஒரு நியாயம் கண்டிப்பா இருக்கும்னு நீ உணரணும். அதை உணராமதான் நீ சூர்யாவோட விஷயத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ண. சரி, அதையாவது விட்டுறலாம். ஆனா இப்போ ட்ரஸ்ட்ல உன்னை கொலை பண்றதுக்கு முயற்சி நடந்திருக்கு. அதை கூட மறைச்சனா என்ன அர்த்தம்? என்னம்மா எதுவுமே நடந்த மாதிரி காட்டிக்கல? யாரை பத்தியும் எந்த கவலையும் இல்லைன்றதுதான் காரணம். தான் செய்யறது மட்டும் தான் சரின்ற நினைப்பு இப்ப அதிகமாயி போச்சு. ஐயோ ப்ளீஸ்ங்க, உங்களோட அந்த வார்த்தையை தாங்குற சக்தியே எனக்கு இல்லை. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உங்களை தவிர வேற யாருக்கிட்ட போவேங்க? நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையே இல்லைங்க. வார்த்தையில வர்றதெல்லாம் வாழ்க்கையில இருந்தா நல்லா தான் இருக்கும். அப்படிதான் நான் ஏன் கத்த போறேன்? மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதை இவ்வளவு நேரத்துக்கு என்கிட்ட சொல்லணும்னு மனசு வரல உனக்கு. எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கு? ஐயோ, உங்ககிட்ட சொல்லலைன்னா உங்களை மதிக்கல அப்படின்லாம் இல்லை. சொன்னா இதெல்லாம் தாங்கிக்க மாட்டீங்களேன்னு தான் நான் தயங்கினேன். ஏற்கனவே எக்கச்சக்க பிரச்சனை, இதுல இதையும் சொல்லி உங்க மனசு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் சொல்லல. அப்படியே எத்தனை நாளைக்கு மறைக்க போற? ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் தெரியத்தானே போகுது. யாருமா அது உன்னை கொலை முயற்சி பண்ண வந்தது? யாருக்குமா நீ எதிரியா இருக்க போற? வாய்ப்பே இல்லையேம்மா. நேரத்தோட சொல்லியிருந்தா தம்பி போலீஸ் கிட்ட பேசி இந்நேரம் அது யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கலாமே. கா, நீங்க வேறக்கா, அவ அக்கறை பயம் ஏதேதோ கதை விடுற. நீங்களும் அதை நம்பி பேசிட்டு இருக்கீங்க. ராஜா ராஜா, அப்படியெல்லாம் பொன்னியை எடுத்தெறிஞ்சு பேசாதப்பா. வீட்டுக்கு வந்ததும் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தா. நான் தான் இப்ப வேண்டாம், நாம அப்புறமா மெதுவா சொல்லிக்கலாம் தடுத்துட்டேன். நீ என்னடானா உங்க அக்காவோட சேர்ந்துக்கிட்டு பொன்னி என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்ட. நீங்க ஏன் மாமா அப்படி பண்ணீங்க? தேவையில்லாம இப்ப அம்மாக்கு இவ்வளவு பேச்சு. அப்படி இல்லடா, அவளோட பாதுகாப்புக்கு கூட யாராவது போய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுனால தான் இப்போதைக்கு அதை சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணேன். மாமா, சப்போர்ட் பண்ணுங்க, தப்பு இல்ல. ஆனா சொல்லாத விஷயத்தெல்லாம் சொன்னதா சொல்லி சப்போர்ட் பண்ணாதீங்க. என்னென்ன இது? இவர் எப்பதான் என்ன புரிஞ்சுக்க போறாரு? பொன்னி, அதிகமா பாசம் காட்டுறவங்களுக்கு கோபம் வந்தாலும் தாங்க முடியாது. நீ விட்டுப்பிடி, கொஞ்சம் பொறுமையா இருமா, கண்டிப்பா சரியாயிடுவான்.
விசாலம், பொன்னி ராஜாராம் பிரச்சனையில் நீ நடந்துக்கிட்டது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. நான் என்னங்க தப்பா நடந்தேன்? இந்த பாரு, நீயும் நானும் இந்த வீட்டுக்கு பெரியவங்க. நாம 2 பேரும் பொதுவாக தான் இந்த பிரச்சனையை பார்க்கணும். அந்த பிரச்சனையை சரியாக்குறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணுமே தவிர ஒருத்தர் பக்கமா நின்று இன்னொருத்தரை அனாவசியமா கஷ்டப்படுத்தக்கூடாது. இப்ப யாருங்க ஒரு பக்கமா நிக்கிறது? நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா என்னங்க அர்த்தம்? அன்னைக்கு கம்பெனிக்காரங்க குழந்தைக்கு பேர் வைக்க வந்தபோது என்ன நடந்ததுன்னு நீங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? யோசிச்ச உடனே ஞாபகம் வரதா இருந்தா இப்படி வந்து எனக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறியா? இங்க பாருங்க, 2 பேரும் சேர்ந்து தானே அன்னைக்கு பொன்னிய புகழ்ந்து பேசணும். ராஜாராமுக்கு புரியட்டுமேனு தானே நம்ம எடுத்து சொன்னோம். அன்னைக்கு நான் பொன்னிய விட்டு கொடுத்து பேசினேனா? இல்லையே. இப்போ பேசுறேன்னா அதுல ஏதாவது காரணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? யோசிக்க மாட்டீங்களா? அதனால தான் என்ன காரணம்னு கேக்குறேன். திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு விஷயத்துல என் தம்பி அவமானப்பட்டுக்கிட்டே இருந்தா இப்படித்தானே எனக்கு பேச தோணும். இப்ப என்ன விஷயத்துல உன்னை அவமானப்படுத்திட்டா? ஏதோ சூர்யா பவித்ரா விஷயத்துல உண்மையை சொல்லாம இருந்துட்டா. அதனால சூர்யாவை சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாளா இல்லையா? அது சரிதான். அதுக்காக அத பத்தியே நீங்க எத்தனை நாள் பேசிட்டு இருக்க போறீங்க? இந்த பாரு விசாலம், நானும் ராஜாராம் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ராஜாராம யாராவது தப்பா பேசினா முதல்ல எனக்கு தான் சுருன்னு கோவம் வரும். பொன்னி இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவ அப்படியெல்லாம் பேசினதில்ல. அவ புருஷன் மேல மரியாதை, புருஷனை கும்பிடுறவ. அவளை பத்தி தப்பா பேசாத. ஆமா, புருஷனை கும்பிடுறவதான் ஒவ்வொரு விஷயத்தையும் புருஷன்கிட்ட சொல்லாம இருப்பாளா? இத பாருங்க, அவ உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு. இத கூட சொல்லாம இருக்கானா அப்போ அவ மனசு எவ்வளவு கல்லா இருக்கு. இங்க பாருங்க, நீங்க காரணம் இல்லாம எல்லாத்துக்கும் அவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு இந்த உலகத்திலேயே நான் பண்றது மட்டும்தான் தப்பு, மத்தவங்க எல்லாரும் பண்றதும் சரிதான் இல்ல? இப்போ அந்த லிஸ்ட்ல என் தம்பியும் சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? ஏய், நான் அவங்க பிரச்சனை சரி பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ புதுசா நமக்குள்ள ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருவ போல இருக்க. இப்ப என்னங்கிறீங்க? நான் அந்த பொண்ணிய பத்தி பேசக்கூடாது அவ்வளவுதானே? சரிங்க, இனிமே நான் அவளை பத்தி பேசல, போதுமா? இவ இஷ்டத்துக்கு போவாளா வருவாளா, ஆனா அங்க நடக்கிற எதையுமே புருஷன்கிட்ட சொல்ல மாட்டாளா? இத நானும் கேட்க கூடாதான். இது எந்த ஒரு நியாயம்னே தெரியல. ஒரு விஷயத்தை சரி பண்ணலான்னு உங்ககிட்ட பேசினா நீ இன்னொரு புது பிரச்சனையை உண்டாக்கிடுவ போல இருக்க. இந்த பாரு, நீ இனிமே என்ன வேணும்னாலும் பேசிக்க. இதுக்கப்புறம் நான் உன் விஷயத்துல தலையிட மாட்டேன், புரியுதா? முதல்ல ட்ரஸ்ட்டை இழுத்து மூடணும். அதுவே புதுசா பிரச்சனையை உண்டாக்கிடும் போல இருக்க. என்னம்மா ரொம்ப உற்சாகமா இருக்க? இல்ல, அந்த பொன்னி கழுத்துல நான் கத்தி வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணேன்ல, அது அவளோட வீட்ல என்னென்ன பிரச்சனை எல்லாம் உண்டாக்கி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். அப்படியே அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அந்த ராஜாராம் பொண்டாட்டி பைத்தியம் ரொம்ப கம்பீரமா யாருக்குமே பயப்படாத மாதிரி தெரியவான். ஆனா வைஃபுக்கு ஒரு பிரச்சனைனா அப்படியே ஆடி போயிடுவான். அதான் பொன்னி வீட்ல என்ன போய்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறேன். ஹலோ மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்? எப்படி நல்லா இருக்கிறது? வீட்டில் இருக்கிறவங்கள நம்பி தானே நாமெல்லாம் இருக்கோம். அவங்களே நம்மளை புரிஞ்சுக்கலனா என்ன பண்றது சொல்லுங்க? மேடம், என்ன சொல்றீங்க? உங்களை உங்க வீட்ல புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களா? அச்சச்சோ, ஊரே உங்களை அப்படி கையெடுத்து கும்பிடுது. அவ்வளோ பேருக்கு நீங்க உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களையா உங்க வீட்ல புரிஞ்சுக்காம இருக்காங்க? ஊரு நம்மள கையெடுத்து கும்பிடுறதுல என்ன இருக்கு? கட்டின புருஷன் மனசு விட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசலன்னா வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க நிம்மதியா வாழ முடியுமா? ஏன் மேடம், உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட அன்பா இருக்கிறது இல்லையா?
ஐயோ வள்ளி, அவர் ரொம்ப அன்பான மனுஷன்தான், எந்த குறையும் இல்லை. ஆனா என்ன, இன்னைக்கு ட்ரஸ்டில் நடந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். வீட்டில் ஏற்கனவே எக்கச்சக்க பிரச்சனை இருக்கிறதுனால இதையும் கேட்ட அவரு பயத்துல ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுவாரோன்னு சொல்லலை. ஆனா அதுல அவருக்கு என் மேல ஒரு சின்ன வருத்தம், கோவம். அதான். மேடம், புரியுது மேடம், உங்க வலி எனக்கு நல்லா புரியுது. ஆனா இந்த ஆம்பளைங்க ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? அவங்களுக்காகவே வாழற பொண்டாட்டிய புரிஞ்சுக்கலனா அப்புறம் அவங்க உலகத்துல வேற யாரை தான் புரிஞ்சுக்குவாங்க? நம்ம பொண்டாட்டி நம்மள நேசிக்கிறாளா இல்லையான்னு அவ கண்ணை பார்த்து கூடவா இந்த ஆம்பளைங்களால தெரிஞ்சுக்க முடியாது? மேடம், நான் உங்க ஹஸ்பண்ட பார்த்ததே இல்ல, உங்களை மட்டும் தான் பார்த்திருக்கேன். ஆனா எனக்கே நீங்க உங்க ஹஸ்பண்ட ரொம்ப நேசிக்கிறீங்க, மதிக்கிறீங்கன்னு தெரியுதே. என்ன மேடம் இது? உங்க கூடவே வாழற அவருக்கு எப்படி உங்களை பத்தி தெரியாம இருக்கு? நீங்க சொல்றதும் சரிதான் வள்ளி. ஆனா இதோ ஒரு விஷயமா. இதெல்லாம் நம்ம பொறுத்து போகணுங்கிற அவசியமே இல்ல மேடம். நீங்களும் அவரை தூக்கி எறிஞ்சு பேசிருங்க மேடம். நம்மளோட சின்சியரான அன்பை புரிஞ்சுக்கலனா அப்புறம் எப்படி? அவங்க யாரா இருந்தா நமக்கு என்ன? ஐயோ வள்ளி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. எதுக்காகலாம் என்னால அப்படியெல்லாம் நடந்துக்கவே முடியாது. ஏதோ இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அவர் இப்படி நடந்துக்கிறாரு. ஆனா ரொம்ப நல்ல மனுஷன். சார் உங்களை சீக்கிரமாவே புரிஞ்சுக்கணும்னு நானும் அந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே மேடம், நான் போனை வைக்கிறேன். சரிங்க வள்ளி. ஹே பூஜா, நான் நினைச்ச மாதிரியே அவங்க வீட்ல அப்படியே புகைய ஆரம்பிச்சிருச்சு. விஷயம் ராஜாராமுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு நடுவுல அப்படியே ஒரு கீறல் விழ ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சீக்கிரம் ராஜாராம் அவளை ட்ரஸ்டுக்கு போக வேண்டாம்னு முடிவெடுத்துருவாரு. அப்போ இனிமே ட்ரஸ்ட்ல நம்ம ராஜ்யம் தான்.